ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜேடி மாஸ் விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழத்தில் ஸ்வீட் செய்யலான் இருக்கேன். நோம்புக்கு ஸ்பெஷலாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழம் ஸ்வீட் செய்ய நான் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். வாழைப்பழம் ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சீனி 1/2 கப், காய்ச்சின பால் 1/2 கப், ரவை 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் பொடி 3 நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா கரைஞ்ச உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்ச வாழைப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேண்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசிச்சு விடுங்க. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்து வரணும். இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ஆனால் நெய் விட்டதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், கொஞ்சோண்டு கலருக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து மசிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணி கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், ரவா போட்டோன்னா கொஞ்சம் திரட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறது. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க, இல்லைண்டா அடி பிடிச்சிடும். பாருங்கள், நல்லா ரவை வந்து நல்லா திரட்டி இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் துருவலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்றாலும் பரவாயில்ல. நல்லா கலந்து விட்டுக்கணும். தேங்காய் துருவலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் சீனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட வேணும்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் நான் 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சீனி போட்டோன்னே கொஞ்சம் தளரும், அது நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். பாருங்கள், ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. அப்போ தான் நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு, ரொம்ப ஆற விடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப கட்டியாக போனால் உங்களுக்கு குட்டி குட்டி பால்ஸு
உருட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்புலேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா விரலை விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். பேனை அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா சூடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நாலா பக்கமும் இப்படியே உருட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கொஞ்சம் வேகும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி ஒன்று ஒன்றா இப்படி பால்ஸை திருப்பி விட்டுக்கணும். அது நாலா பக்கமும் வெந்து வந்தால் தான் அந்த கலர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் வேகும், கொஞ்சம் கலரும் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பனானா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதான் நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது நோன்பு ஸ்பெஷல் எங்களுக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக ஸ்வீட் இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்வீட்டு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.